முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி குறிப்பிட்டார்கள். ஆலிமு குரைஷின் யம்லஉல் அர்த இல்மன். குரைஷி வம்சத்திலிருந்து ஒரு அறிஞர் தோன்றி தன்னுடைய அறிவால் இந்த உலகத்தையே நிரப்புவார். ஆலிமு குரைஷின், குரைஷி சமூகத்தினுடைய ஒரு பேரறிஞர். அவர் தன்னுடைய அறிவால் ஞானத்தால் இந்த உலகத்தை நிரப்புவார் என்றும், லா தசுப்பு குரைஷா, குரைஷிகளை நீங்கள் ஏசாதீர்கள், ஃபஇன்ன ஆலிமஹா யம்லஉல் அர்த இல்மன். ஒரு அறிஞர் வர இருக்கிறார், அவர் தன்னுடைய அறிவால் இந்த வையத்தை பூரணமாக்குவார் என்றெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குரைஷி வம்சத்தினுடைய அறிஞரை குறித்து மிக சிறப்பாக பேசி இருக்கிறார்கள். அந்த குரைஷி வம்சத்தினுடைய அறிஞர் யார் என்பதில் பிந்தி வந்த இமாம்கள், அறிஞர்கள், ஞானிகள் கருத்து வேறுபாடு இல்லாமல் சொன்னார்கள், அது இமாம் ஷாஃபி தான் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அருமையானவர்களே, முஹம்மது இப்னுல் ஹஸனுல் பல்கி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். பார்த்து அவர்களிடத்தில் கேட்டேன், யா ரசூலல்லாஹ், மா தகூலு ஃபீ கௌலி அபி ஹனீஃபா வ ஷாஃபிஈ வ மாலிகி. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த மூவரின் கவுல் சொல்லை பற்றி உங்களினுடைய கருத்து என்ன? அவர்கள் பல சட்டங்களை அருளி இருக்கிறார்கள், குறிப்பிடுகிறார்கள். அதுகளிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. எனவே இதை பற்றி உங்களினுடைய அபிப்பிராயம் என்ன என்று சொன்ன பொழுது கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா கௌல இல்லா கௌலி. அவர்கள் சொன்னதெல்லாம் நான் சொன்னதுதான். அந்த மூவரும் எதை சொன்னார்களோ அவை அனைத்தும் நான் சொன்னதுதான் என்று சொல்லிவிட்டு, லாக்கின் கௌல ஷாஃபி, ஷாஃபியினுடைய சொல் இருக்கிறதே, லித்து கௌலி அஹ்லில் பிதஇ, அது பிதஅத்வாதிகளாக இருக்கக்கூடிய நூதனவாதிகள், புதிதாக கொள்கைகளை உருவாக்கக்கூடியவர்கள், இவர்களினுடைய கொள்கைகளுக்கு, இவர்களுடைய சொல்லுக்கு முழு எதிராக அமைவது எது என்றால் இமாம் ஷாஃபியினுடைய கவுலுதான், சொல்தான் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்னொன்றையும் நாம் பார்க்கிறோம். சையதுனா அஹ்மத் இப்னுல் ஹஸன் திர்மிதி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நானும் கனவிலே முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டேன். கண்டு கேட்டேன், ரஅய்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம ஃபஸஅல்துஹு அனில் இக்திலாஃப். நாயகமே, அறிஞர்களுக்கு மத்தியிலே இப்படி ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறதே, இது பற்றி உங்களுடைய சொல் என்ன? ஒருவர் ஒரு விஷயத்தை இப்படி என்கிறார், இன்னொருவர் அப்படி என்கிறார், இப்படி எல்லாம் இருக்கிறது. உதாரணமாக அஸருடைய வக்தை எடுத்துக்கொண்டால் ஷாஃபி மذஹபினுடைய நேரம் வேறு விதமாக இருக்கிறது, ஹனபி மذஹபினுடைய நேரம் வேறு விதமாக இருக்கிறது. இப்படி கருத்து வேறுபாடு இருக்கிறதா இல்லையா? ஒலு செய்து விட்டால், ஒரு பெண்ணை தொட்டால், மனைவியை தொட்டால் ஒலு முறிந்து விடுகிறது ஷாஃபி மذஹபில். ஹனபி மذஹபில் அப்படி முறிவதில்லை. இப்படி கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதே என்ற அடிப்படையில் கேட்ட பொழுது இவை அனைத்தும் நான் சொன்னதுதான், என்னுடைய சொல்லும் செயலும் தான். ஆக இரண்டையும் எடுத்துக்கொள்வதற்கு சாத்தியம் உண்டு என்ற கருத்தில் பதில் சொன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை குறித்து சொன்னார்கள், அம்மா ஷாஃபியு ஃபமின்னி வ இலையா. இமாம் ஷாஃபி இருக்கிறாரே, அவர் என்னில் என்றும் உள்ளவர், என்னை சார்ந்தவர், என்னுடைய கருத்தை மிக தெளிவாக சொல்லக்கூடியவர். எந்த கருத்தின் பிரகாரம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்று சொன்னால், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறித்த கருத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மிக உயர்ந்த கருத்தாக இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த நிகழ்வுகள் சான்று.